வணக்கம் மக்களே. இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சீட்டாஸ். இந்தியாவில் டோட்டலாக இன்னைய தேதிக்கு 26 சீட்டா தான் இருக்குது. அந்த 26மே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் குன்னோர் நேஷ்னல் பார்க்கில் தான் இந்த 26 சீட்டாஸ் இருக்குது. அதில் 8 சீட்டாஸ் 2022ல் நமீபியாவிலேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ சீட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்தியாவில் மொத்தமாக அழிகிற நிலைமைக்கு போயிடுச்சு. சீட்டாஸில் ஏகப்பட்ட ஸ்பீஷியஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்க சீட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இரானியன் பேஸ்ட் சீட்டாஸ் தான் நிறைய இருந்துச்சு. அது நாளுக்கு நாள் அழிஞ்சே போயிடுச்சு. கடைசியாக 1-2 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்தியன்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் வந்து இரானியன் கிட்ட எவ்வளவோ போராடினாங்க. பட் அவங்க கடைசி வரைக்கும் பல பொலிட்டிக்கல் ரீசன்ஸால் இந்தியாவுக்கு சீட்டாஸ் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணுச்சு, ஆஃப்ரிக்காவில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துச்சு. ஆஃப்ரிக்காவில் ஏகப்பட்ட ஸ்பீஷியஸ், ஆஃப்ரிக்காவில் ஒரு 3 or 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸான சீட்டாஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக நமீபியாவில் இருக்க சீட்டாஸை தான் இந்தியன் கவர்மெண்ட் சூஸ் பண்ணாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க கிளைமேட்டும் ஆஃப்ரிக்காவில் இருக்க அந்த ஸ்பெசிஃபிக்காக நமீபியாவில் இருக்க கிளைமேட்டும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குமா. இந்த ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் நான் யூடியூப் சேனலில் இருந்து தான் பார்த்தேன். அந்த ப்ரோ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அனிமல்ஸை பற்றி போட்டிருந்தாங்க. பட் என்னோடய டாபிக் இன்றைக்கி எதுக்கு சீட்டாஸ்ன்னு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த சீட்டாஸு சொன்னேன் பார்த்தீங்களா, குன்னோர் நேஷ்னல் பார்க்கில் தான் வந்து இந்த 26 சீட்டாஸ் இருக்குதுன்னு சொல்லி. இந்த சீட்டாஸுக்கு ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது. சீட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட் அனிமல்ஸை சாப்பிடாது. அது எப்போவுமே வந்து போயிட்டு பண்ணி தான் சாப்பிடும். அதுதான் வந்து அதோட நாமன்க்ளேச்சரே. ஸோ இந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது சீட்டாஸ் நமீபியாவில் அதோட ஃபுட் டயட் ஹேபிட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இவங்க இந்த எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க எப்படி அதை ஃபீட் பண்ணாங்கன்னு தெரியல. அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டா நியர்பை வில்லேஜில் இருக்க ஒரு கன்றுக்குட்டியை போய் அட்டாக் பண்ணியிருக்கு. அட்டாக் பண்ணுறப்ப என்ன ஆயிருக்கு, அங்கே இருக்க மக்கள் கல்லாலே அடின்னு அடிச்சிருக்கானுங்க தொடர்ந்து. ஆனால் நல்ல வேளை சீட்டா வந்து எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சீட்டாக்கும் அதோட குட்டிங்களுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் பண்ணணும், மக்களும் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பப்ளிக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி நாங்கள் புதுசாக நிறைய சீட்டாஸை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸஸில் விட்டுருக்கோம். நாட் பப்ளிக் பிளேஸஸ், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் விட்டுருக்கோம். அது ஏதாச்சும் வந்துச்சுன்னா உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். செகண்ட் திங்கு, இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் ட்ராக்கிங் டிவைஸ் வச்சு அது ஒரு குறிப்பிட்ட ஜோன் மேலே போச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை திரும்ப ஃபாரஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து விடணும். இது பண்ணாங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா